போகிறோம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாட்டா சேஸ் வாங்க போகிறோம். அதுக்கு நம்ம ஓனர் ஆக போகிறோம். நானும் டிரைவரும் பெரிய ஓனர் ஆயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டாட்டா பஞ்ச், அதாவது நம்ம கார் டாட்டா பஞ்ச் நிற்கிது. நம்ம அதை ஓட்ட போகிறோம். அதுலேருந்து போய் வேறு ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து சேஸ் வாங்க போகிறோம். நம்ம டாட்டா கம்பெனி சேஸு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் செம்மையாக இருக்குது. இன்றைக்கி கேட்கலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். டிரைவர்கிட்ட சொல்லுவோம் டிக்கியை க்ளோஸ் பண்ணுங்க, எல்லாம் ஏதாச்சும் திருடிட்டு போயிடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு காரை, ஃபஸ்ட்டு கீழே போட்டாச்சு. டிரைவர்கிட்ட சொல்லுங்கள் டிக்கியை ஆஃப் பண்ண சொல்லுங்கள். எல்லோரும் கமெண்ட்டில் எழுதுங்க எல்லாம் டிக்கியை ஆஃப் பண்ணிட்டு. டிக்கி ஆஃப் பண்ணிட்டாங்க. சைடு கேட்டையும் ஆஃப் பண்ண சொல்லுங்கள், அதாவது க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம சேஸ் வாங்க. பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பஸ் சிக்கல் ஆயிடுச்சு. டிரைவர் கொஞ்சம் லாங் ரூட் எடுத்துட்டாரு. நம்ம பார்த்தீங்கன்னா நம்மள இப்போ டோல்கேட்டில் இல்லை டோல்கேட்டா என்னன்னு தெரியல. ரைட் ஹேண்ட் வரல எடுக்கணும். ரைட் ஹேண்ட் எடுத்தாச்சு. ரொம்ப தூரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தூரம். நம்ம டாட்டா சேஸ் வாங்க இடப்புறோம். டிரைவர் கொஞ்சம் நல்லா ஓட்டுருவேன். கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு, ஆனால் கவலை இல்லை. ஏன்னா இது டாட்டா பஞ்சு. சேஃப்டி ரேட்டிங் ஸ்டார்ஸ்லாம் இதுக்கு 5 இல்லை 4 கிடச்சிருக்கு. நான் அப்படி தான் கேட்டிருக்கேன். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷிப்பில் தான் நம்ம சேஸ் நிற்கிது. டாட்டா சேஸு இந்த ஷிப்புக்குள்ளே தான் நம்ம டாட்டா சேஸே வரப்போகுது. டாட்டா சேஸ் இருக்கு, வந்துருச்சு. நம்ம இப்போ காரை பார்க் பண்ணிடுவோம். கார் ஸோ நம்ம அந்த டாட்டா பஞ்ச், அதாவது நம்ம காரை நம்ம வேறு டிரைவர் கொடுத்துட்டோம். நல்லா அவர் ஓட்டிகிட்டு வந்துடுவார், கேரேஜ்குள்ளே போட்டுருவார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டா ஏஸு, அதாவது சேசர் ரெடி ஆயிடுச்சு. நான் கப்பல் வீட்டில் போயிட்டுருக்கோம். நம்ம இங்கேருந்து எல்லா வண்டியும் எடுத்துட்டாங்க. இப்போ நம்ம சேசர் மட்டும்தான் லாஸ்ட்டாக நிற்கிது. அதை நம்ம எடுக்கணும் இப்போ டக்கு டக்குன்னு. ஏதோ நம்ம சேசர் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஓனர் ஆகலை இன்னும், கூடிய சீக்கிரத்தில் ஆகிடுவோம். இப்போ டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டிரைவர் ஃபஸ்ட்டு கீரில் போட்டார். எங்கேயும் கண்ணாடி கூட இல்லை. கண்ணாடி முன்னாடி பின்னாடி எங்கேயும் கண்ணாடியே இல்லை. முன்னாடி பின்னாடி கண்ணாடி இல்லை. என்ன பண்ணுறது? இந்த கப்பல் வேற டக்குன்னு கிளம்ப போகுது. ஐயோ, வார்னிங் வந்துடுச்சு. 38 செகண்ட் தான் இருக்குது. டிரைவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார் இன்ஜின்ட. ஷிப் டிரைவரு 38 செகண்டில் நம்ம உள்ளேருந்து வெளில போயிடணுமா? டிரைவர்கிட்ட சொல்லிடுவோம் டக்குன்னு ஓட்டுங்க டிரைவரு, 38 செகண்ட் தான் இருக்குது. ஐயோ, அங்கே முன்னாடி பாருங்க, கேட்டு லைட்டாக க்ளோஸ் ஆகிடுச்சு. வெளில போகிறோம், கேட் க்ளோஸ் ஆகும்போது வந்துட்டோம். கப்பல் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம வழிக்கு. இங்கே பக்கத்தில் வேறு லெஃப்ட் சைடில் ஒரு ஷிப்பு நிற்கிது பெருசாக. நம்ம ஷிப்பை விட பெருசாக இருக்குது. இது டூரிஸ்ட் ஷிப்போ. ஸோ நம்மளுக்கு இப்போ சொல்லிட்டாங்க, நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஓனர் ஆகிட்டோன்னு சொல்லிட்டாங்க. ஓனர் ஆகிட்டோமா இந்த சேசருக்கு, நம்மளோட்டு தான். நம்ம இப்போ கேரேஜுக்கு எடுத்து போகிற நம்ம சேசரை போயிட்டுருக்கு. இன்டீரியர் பாருங்க, சைடில் டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஷிப்பு நிற்கிது. ஷிப்பு தானா? ஷிப்பு தான். இது அதை விட பெரிய கண்டெய்னர் ஷிப் போல். முன்னாடி வண்டிலாம் வருது.
டிரைவர் ஆசம் பிரேக் ப்ளஸ் ஆக்சலரேட் போட்டு பிரேக் ஆக்சலரேட் போட்டு நிப்பாட்டிட்டாரு. ஐயோ ஐயோ, கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு டிரைவிங். முன்னாடி கண்ணாடி கூட இல்லை, பயமா இருக்கு. சடன் பிரேக் போட்டு நம்ம கண்ணாடி வெளில இருந்து போயிட்டோம்னா என்ன ஆகும் தெரில. ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம கேரேஜ்க்கு. கொஞ்சம் தூரம் வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ 5th கியரில் ஓட்டுட்டோம். ஆனாலும் ஸ்லோவாக தான் போகுது. ஆனால் 100 தாண்டிடுச்சு. இப்போ வண்டி ஸ்பீடே பிடிக்குது. டிரைவர் பிரேக் பண்ணுது. டன் டோல்கேட் வந்துருச்சு. டோல்கேட்டே உடச்சிட்டாரு. ஐயோ, அதெல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கேரேஜுக்கு போயிட்டு இருந்தால் ஒரு கேர் வந்துச்சு. ஆனால் நம்ம நல்ல சர்வீஸ் குட் குவாலிட்டி கேரேஜுக்கு போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பெயிண்டிங்லாம் முடிஞ்சிடுச்சு. அதனால கேரேஜ் போக போகிறோம். போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் போகணும். இந்த ரிவர்ஸ் எடுத்துருவோம், கொஞ்சம் சிக்கல். பக்கத்தில் கடல் இருக்கு. இன்னொரு பக்கம் கடலாக இருக்கு. இந்த குழுகுழுன்னு காற்று வருது. ஆனால் எந்த கண்ணாடியுமே இல்லை இதுக்கு. சேசருக்கு சேசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ ஏறி இருக்கோம் பிரிட்ஜு மேலே. சின்ன பிரிட்ஜு தான். சின்ன பிரிட்ஜில் எப்பவும் போனப்போ ஜாலியாக இருக்கும். இப்போ ஸ்பீடாக ஹையாக போகலாம். ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கும் பிரிட்ஜில் போகும்போது நம்ம ட்ரக்கு. நான் அப்படி தான் யோசிக்கிறேன். வேணா ரோட்டில் வந்தோடனே கண்ட்ரோல் கொஞ்சம் மாறி போயிடுது. இங்கே நம்ம ஏதோ வந்திருக்கோம். இங்கே யாரோ கத்திக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு கத்துறாங்கன்னு தெரியல. லிஃப்ட்டு கேட்குறாங்க போல. தொலைச்சி போயிட்டாங்க போல இங்கே அம்மா அப்பாவோட. எல்லாம் லிஃப்ட்டு கேட்குறாங்க நம்மள்கிட்ட. பார்த்தீங்கன்னா நம்ம 4th கியரில் போயிட்டுருக்கோம். அந்த ட்ரக்குக்காரனே முந்திட்டான். அப்போ சேசர் இப்போ டிரைவரு மூடானில் வந்துட்டாங்க. முந்திட்டாங்க. பஸ்ஸே முன்ன போடுறாங்க. இங்கே ரயில்வே ட்ராக்கெல்லாம் இருக்குது. டேர்னிங் சிவியராக இருக்குது. கொஞ்சம் சாஞ்சிருச்சு. என்ன இவ்வளோ இல்லை, இது இருக்கு இடம். சுற்றிக்கிட்டு இருக்கோம். டிரைவர் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாரு. இது என்ன நடுக்காட்டில் இருக்கு. கேரேஜ் கிட்ட நம்ம இப்போ வந்துட்டோம். கொஞ்சம் இடிஞ்சிருச்சு காரு. நம்ம ஃபுல் சர்வீஸ் விட போகிறோம். இப்போ நம்ம கேரேஜ் வந்துருச்சு. நம்ம இண்டிகேட்டர் போட்டோம், ரைட் இண்டிகேட்டரு. டக்குன்னு எத்துவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதோ இங்கே பாருங்க கேரேஜ் இருக்குது. ஏற்கனவே ஒரு பஸ் நிற்கிது சர்வீஸ்க்காக. அதுக்கு பண்ணிட்டாங்களா இல்லையானே தெரில. இல்லை அதுக்கு பண்ண போகிறாங்களா? அப்போ நம்மளுக்கு லேட் ஆகிட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து இல்லை, அப்படி வாய்ப்பு இல்லை. இடம் இல்லை இங்கே கொஞ்சம் சேசருக்கு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னதுன்னா, அந்த ட்ரக்கு அந்த பஸ் அங்கே நிற்கிறதுக்கே சர்வீஸ் போட்டாங்க. டிரைவர் டீ குடிக்க போயிருக்காராம். அதனால அந்த பஸ்ஸு நிற்கிதான். நம்மளுக்கு இப்போ நம்ம சான்ஸ் தான். இப்போ உள்ளே போயிட்டுருக்கோம் நம்ம. அங்கே மேலே ஒரு பஸ் நிற்கிது. இங்கே பாருங்க எல்லாம் டயரு கியர்லாம் கட்டிட்டாங்க. சேசரை பக்கத்தில் நிப்பாட்டுருவோம். பக்கத்தில் பஸ்ஸு எம்மா ஹைட்டுக்கு ஏற்றிட்டாங்க. நம்ம இறங்கிடணும். இறங்குறதுக்கு முன்னாடியே ஏற்றிட்டாங்கன்னா எனக்கெல்லாம் பயமாக இருக்கும். ஆனால் டிரைவர் பழகிட்டார். என்ன பஸ்ஸுன்னு பாருங்க, கவர்மெண்ட் பஸ்ஸா அது? கவர்மெண்ட் பஸ்ஸுங்க அது.
ஸோ இப்போ நம்ம வந்து லேட்டாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பஸ் ஏறி வந்துட்டோம். இந்த வண்டிக்காரன் ஏன் நிற்கிறேன்னு இல்லை, நம்ம கேரேஜை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க போய் பார்க்கலாம் நம்ம ட்ரக்கை. ரொம்ப ஆர்வமாக இருக்குது ட்ரக்கை பார்க்க. பளபளன்னு எரிய போது, அதாவது பளபளன்னு ஜொலிக்க போது நம்ம ட்ரக்கு. பஸ் இங்கே இருக்குது, ஜொலிக்கிற பஸ். ஐயோ என்ன ஜொலிக்க வச்சுட்டாருங்க சர்வீஸ்காரு ட்ரக்கை. பார்த்தீங்கன்னா இதுவும் இங்கே பாருங்க, டயர்லாம் எல்லாம் கழட்டிட்டாங்க. புது டயர் ப்ளஸ் லிவரி டயர். இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடிங்கன்னா ஐஃபோன் லோகோலாம் இருக்கு. இங்கே மார்க் பண்ணுற இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்டாமா, இந்த ட்ரக்கு நம்மளுக்கு கிஃப்டில் வந்திருக்கா. கிஃப்டில் இல்லை, இது கிஃப்ட் லக்கேஜ். இப்போ டக்குன்னு வாங்க நம்ம வண்டி இன்டீரியரை பார்ப்போம். ஸோ வாங்க ஏறலாம். ஸோ இப்போ பார்க்குறோம். பாரு என்ன லெதரில் செஞ்சுருக்காங்க இன்டீரியரு. சும்மா லக்ஸரி வைப்ஸ்லாம் வருது. ஃபேன் வேறு இருக்கு ஒன்று வேணாவுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது டியூரபிள் ஃபேன் கூட இருக்கலாம். ஸோ இப்போ வந்தீங்கன்னா நம்ம வாங்க எல்லாருக்கும் காசெல்லாம் கொடுத்தாச்சு நாங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லாம் பாட்டை போட்டு ஒரே டக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம். சரி வாங்க நம்ம இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். மழை பெய்யலை, ஆனாலும் இதுக்கு ஆன் பண்ணிட்டாரு. நம்ம வண்டியை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆரன்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். வச்சு ஃபால்ட்டு எதுவும் இல்லைல்ல. ஸ்டேரிங்கும் கரெக்டாக சுற்றி டைட்டாக இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்டேரிங்கும். எல்லாம் ஃபஸ்ட்டு கியரில் போட்டுருவோம். நம்ம டிரைவர் போட்டார் ஃபஸ்ட்டு கியர். இப்போ பாட்டு போட்டாச்சு. அதுன்னு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு டிரைவர்கிட்ட கேட்டுருவோம். நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிருப்போம் நம்ம செல்ல பிள்ளைய. இப்போனா நம்ம இந்த கிளி பச்சை கிளி தான் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது ரெட் கிளி. நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பாருங்க, நான் சொன்ன மாதிரியே ஓட்டுறப்ப ஃபேன் ஆன் ஆகுது, நிப்பாட்டுறப்ப ஆஃப் ஆயிடுது. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு, தண்ணி ஜாம் ஆயிடுச்சு, மழை நின்றுச்சு. டிரைவர் ஷார்ட்கட்டில் போகிறான்னு நினைக்கிறேன். இல்லைங்க, லாங் ரூட். வா நம்ம பிரிட்ஜை தாண்டி போயிட்டோம். டோல்கேட்டு பார்த்தேன், ஆனால் டோல்கேட்டில் தான். இன்டீரியர்லேருந்து பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. நான் ஒன் வீல் டிரைவ் தான் இருக்கேன். சரி, ஒன் வீல் சொல்லிட்டு தப்பா. ஒரு மீட்டர் தான் நம்ம ஆக்கியூபைல இருக்குது, அதுவும் சின்னதாக இருக்குது. ஸ்டியரிங் ஃபுல்லாக ஆக்கியூபை பண்ணிடுச்சு. நம்ம இப்படி வச்சு ஓட்டோம். இப்போ நம்ம பாட்டு எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழி ரொம்ப சின்னதாகிடுச்சு, ஒல்லியாக இருக்குது. இந்த வழி தாண்டி கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம வீடெல்லாம் இங்கே நிறையா இருக்கே, வந்துருச்சு நம்ம வீடு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் நம்ம வீடே இருக்கு. நைட்டு தூங்க முடியல. வாங்க உள்ள போவோம். டிரைவர் நிறைய லாரிலாம் நிற்கிது. ஃபஸ்ட்டு அது என்ன டிராக்டரா? இல்லை, கிட்டத்தட்ட இங்கே சுற்றி 8 லாரி நிற்கிது.
ஆனால் உங்களுக்கு இப்போ தெரியாது. உங்களுக்கு இப்போ 5 இல்லை 6 தான் தெரியும். ஆனால் இங்கே கிட்டத்தட்ட 8 இருக்குது லாரி. கொஞ்சம் கேட்டுட்டோம். இன்னும் 3 லாரி வரப்போதான். ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ யார் யார் பார்த்தீங்களோ நம்ம வீடியோ, தேங்க்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். நம்ம டான்ஸை மட்டும் பார்த்துட்டு போய் லாஸ்ட்டாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஐயோ ஆடுறது. So bye for this video. Thank you.